மணியே காடா உனக்கு மனை வீடோ நீ இங்குறங்க காடா உனக்கு மனை வீடோ நீ இங்குறங்க பாடா அயல் விரித்த தோடானான் பாவி ஐயோ நான் பாவியடா வாடா அயல் விரித்ததோடா நான் பாவி அப்பா வாடா மகனே வாடா செல்வா வாடா என் கண்ணின் மணியே எழுந்தொரு முத்தம் தாடா என் கண்ணின் மணியே ஐயோ ஐயோ என் செல்வமே உன்னை என் தோள் மீது சுமந்து கொண்டு நான் எங்கேடா போகிறேன் மயானம் அங்கிருக்கிறதோ எனக்கு தெரியவில்லையே எங்கு பார்த்தாலும் ஒரே இருளாக இருக்கிறதே லோகிதாசா லோகிதாசா நான் என்ன செய்வேனடா என் செல்வமே லோகிதாசா லோகிதாசா மண்மேல் இறப்பதற்கென்றென பேசிடும் பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்றென பேசிடும் சுகந்தன துறவும் துக்கத்துக்கேடனும் சொல்லும் கண்டேன் நான் சொல்லும் கண்டேன் கரம் தனை கூப்பி என்னிருகரம் தனை கூப்பி சுடலையும் காக்க என்னிருகரம் தனை கூப்பி சுடலையும் காக்க கனிவு கொண்டிங்கே வரம் தந்து என்னடிக்கிடாய் இருத்தி என்னை வாழ்விப்பையை என்னை வாழ்விப்பையை அகண்ட பரிபூரண சச்சிதானந்த நிர்மல சொரூபா அடியார்களை ஆட்கொள்ளும் ஐயனே இன்னுமே என்னை சோதிக்கிறாய் வேண்டுவார் வேண்ட விமலமூர்த்தி என்றெல்லாம் உன்னை அழைப்பார்களே அது என் விஷயத்தில் மட்டும் பொய்யானதா இறைவா சந்தனம் என் குரடுதான் தேய்ந்த போதும் கந்தம் குறைபடாது ஆகவே என் சத்திய விரதத்திலிருந்து என்றுமே தவறமாட்டேன் அதனால் இப்பேய்கள் வாழும் பிதுவனத்தில் பித்தனை போல் பிதற்றுகின்றேனே ஆண்டவா சகல சோதனைகளுக்கு உள்ளாக்கி விட்ட என்னை இனிமேலாவது அஞ்சாதே என்றுரைக்க வருவாயே வடமாலி வருவாயே வடமாலி வாராயோவா நம சிவாய வருவாயே வடமாலி என்னை கலங்க வைப்பதில் நியாயமா செங்கோல் ஏந்திய என் கரங்கள் சுடுகோல் ஏந்துகின்றனவே அடியவர்களை ஆட்கொள்ளும் பித்தனே இப்பாவியின் ஓலத்தை கேட்ட பின்னரும் வருக தடையேதோ நாதா வருக கமலபாதா வருவாய்
குரலும் திருச்சபைகளில் போகவில்லையா? புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருவம் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் முனிவராகி தேவராகி எல்லா பிறக்கும் பிறவியுள் பெறுதற்கரிய மனித பிறவியை எனக்கு தந்தாயே. உன் பாதமே பற்றி உன் நலனையே வேண்டி சத்தியமே நிந்தரிக்க நின்றுகும் என் குறைய நீ கேட்காது ஏனறைவா. சத்தியத்தை காப்பதற்காக இந்த ஹரிச்சந்திரன் நாடிழந்து நகரிழந்து மனைவி மக்களை பிரிந்து ஈட்டிலை ஈமத்துள் ஏகாந்தனாய் நின்று உன்னையே துதிக்கிறான் போதிக்கிறான் என்று உன் அப்பனிடம் சென்று யார் போய் சொல்லுவார்? யார் போய் சொல்லுவார்? இந்த வேளை வருந்தும் வேளை என்னை வேண்டி காரனிடம் யார் போய் சொல்லுவார்? பூமியில் பிணம் சுடும் பூமியில் பிணம் சுடும் புலையனு கடிமையாய் பூமியில் பிணம் சுடும் புலையனு கடிமையாய் சாமி என்ற பங்காலை தொட்டான் சுடலை உற்றார் உற்றார் என்று யார் போய் சொல்லுவார்? இந்த வேளை வருந்தும் வேளை என்னை வேண்டி அரணிடம் யார் போய் சொல்லுவார்? உடமதியே விண்ணிலேன் கலங்குகிறாய். எஜமானின் கட்டளைப்படி காவல் காப்பதை விட்டு இன்னுமேன் கலங்குகிறாய்? தேடி திரிகின்றனே அண்ணலை நான் தேடி திரிகின்றனே தேடி திரிகின்றனே அண்ணலை நான் தேடி திரிகின்றனே தேடி திரிந்த மண் மாடி திரி பார்த்து நாடி சூடலையை ஓடி நான் கண்டிட தேடி திரிகின்றனே அண்ணலை நான் தேடி திரிகின்றனே அண்ணலை நாட்டை விட்டு தண்ணி பாட்டை தொட்டு
நாட்டை விட்டு தண்ணி பாட்டை தொட்டு சுடு காட்டை களவழி ஓட்டமாய் பார்த்திட தேடி திரிகின்றேனே அண்ணலை நான் தேடி திரிகின்றேனே அண்ணலை. எங்கே தேடுவேன் என் அண்ணலை நான் எங்கே தேடுவேன் என் சக்கரவர்த்தியை நான் எங்கே தேடுவேன். நாட்டை விட்டு நகரை விட்டு வந்த என் அண்ணலை நான் எங்கே தேடப் போகின்றேன். சிவமே, இந்த கோலத்தில் என் கால்கள் பதைக்க இந்த வனத்தில் நான் தேடி வந்ததுக்கு எனக்கு ஈடா சிவமே. சிவமே அண்ணா நல்ல கதி ஆக்கினாய் சிவமே. சிவமே நல்ல கதி ஆக்கினாய் சிவமே. அண்ணாமலை மன்னாபுரி தென்னாபுரி மன்னா சிவ சிவமே நல்ல கதி ஆக்கினாய் சிவமே. அண்ணன் தங்க என எண்ணி இருந்த என் அரசனை பிரித்தாயே. அண்ணன் தங்க என எண்ணி இருந்த என் அரசனை பிரித்தாயே. அந்த ஆதிலட்சுமியின் கோலத்தை எந்தாயை அந்த ஆதிலட்சுமியின் கோலத்தை எந்தாயை அடிமையாக்கிவிட்டு உன்னை கதி என்பதுவும் உத்தமனை பிரிந்ததுவும் உன்னை கதி என்பதுவும் உத்தமனை பிரிந்ததுவும் தன்னந்தனை போனதுவும் தனையன் வேறு போனதுவும் சிவமே நல்ல கதி ஆக்கினாய் சிவமே. யாரடா பயலே நீதான் அடாத இருளில் தானே. யாரடா சுடலை தன்னில் தயங்கியவாறு தன்னை கூறடா உந்தன் பெயரும் குறியடா பேசாவிட்டால் பாரடா இத்தண்டத்தாலே பதைத்திட மாட்டுவேன். யார் நீ? என் காவலை கடந்து கள்ளத்தனமாக ஈமத்தில் புகுந்த நீ யார்? உண்மையை சொல். யாரடா நீ? என்னை பார்த்து கல்வன் என்காதீர்கள் பிரபு. வந்ததை கூறிவிடுகிறேன். யாரன என்று கேட்கும் அன்புள்ள என் காவல்காரா. யாரன என்று கேட்கும் அன்புள்ள என் காவல்காரா. தீரணாமயோத்தி மன்னன் திகழடி காண வேண்டி பாரெல்லாம் தேடி எங்கு பார்க்கலாம் என்று வந்தேன். வேறொன்றுமில்லை அப்பா, வெறுத்தன்னை கோபிக்காதே கோபிக்காதே கோபிக்காதே. அயோத்தி மன்னனை தேடி வந்தாயா? மன்னனைத்தான் தேடி வந்தேன் பிரபு. மன்னனை எமத்துள்ளா தேடுவது? அப்படி என்றால்
உனக்கந்த யோத்தி மன்னன் உண்டிங்கு வந்தான் என்று உனக்கு அந்த யோத்தி மன்னன் உண்டிங்கு வந்தான் என்று கனத்துடன் உரைத்த வேராய் கனதுரு சுடலை தன்னில் கனதுரு சுடலை தன்னில் மரத்துடன் நான் இருக்கும் பாரு நீ கண்டதேறு எனக்கதை விளம்பல் என்றால் இயம்பினால் கோவிக்கேனே இயம்பினால் கோவிக்கேனே. ஆம், அந்த அயோத்தி மன்னன் ஏன் இங்கு வந்தான், எதற்காக வந்தான், எப்படி வந்தான் என்பதை எல்லாம் கூறிவிடு. என்ன விழிக்கிறாய்? அரசனை சுடலைக்குள் தேடுகிறாய், என்னை ஏமாற்ற பார்க்கிறாய். அந்த சோகம் நிறைந்த கதையை நான் எப்படி எடுத்துரைப்பேன் பிரபு? அதை நினைத்தாலே என் நெஞ்சம் வெடித்து விடும் போல் இருக்கிறதே பிரபு. அப்படியானால் கூறிவிடுகிறேன் பிரபு. மாமுனி கடனுக்காக மன்னரும் காசி வந்து காமுனி மாதை வெற்று கடன் தீர்க்க தரகர் கூலி. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? சாமியே என்று கேட்க என்னது? சத்திய கீர்த்தி நானும் சத்திய தேடியே வந்தேன் தோட்டி. சத்திய இனி வந்து கொண்டாள் காணேன், இனி வந்து கொண்டாள் காணேன். சத்திய கீர்த்தியா? யார் இது? கேட்டவர்களாக இருக்கிறது. என் மந்திரி. யார் நீங்கள் ஐயா? நீங்கள் யார் ஐயா? நானேதான். என் பெயரை உச்சரிக்க நீங்கள் யார் ஐயா? நானேதானப்பா. என் பெயர் சத்திய கீர்த்தி தானே. நீங்கள் யார் ஐயா? யார் ஐயா நீங்கள்? நீங்கள் யார் ஐயா? அப்பனே சத்திய கீர்த்தி அரிச்சந்திரன் நானே கண்டாய். மன்னவா, என் அண்ணலா, என் மந்திரியா, மன்னவா, என் மந்திரியா. மன்னவா, மன்னவா. இப்படி நீயும் வர ஏற்குமோ எந்தன் மந்திரி? எந்தன் மந்திரியை தப்பமே நமது நேர்மை தவமுனி குறியாய் நின்றாய். தப்பிய துன்பம் என்னை கருதிட வந்துட்டாயோ, தப்பிய துன்பம் உன்னை கருதிட வந்துட்டாயோ. சத்திய கீர்த்தி பிரபு, இந்த நள்ளிரவிலே உன் உருவமே தெரியாதவாறு எனப்பா இங்கு வந்தாய். உன்னை நான் பலவாறாக தூசித்து விட்டேனே, நான் பாவி. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் பிரபு. நீங்கள் பாவி என்ற வார்த்தையை மட்டும் சொல்லாதீர்கள் பிரபு. இந்த கோலத்திலா நான் உங்களை காண வந்தேன் பிரபு. சத்திய கீர்த்தி பிரபு, எது வரணும் வரட்டும், இதை விட இழிவான நிலை ஏற்படினும் வரட்டும். சத்தியத்தை தவறிவிட்டோம் என்ற சொல்லுக்கு ஆளாகிவிடக் கூடாது. எல்லாம் விதியின் விளையாட்டு. காயினி தேவும் உன்னருளோ
காட்டினில் மைந்தனை நீட்டினேன் உன் வசம் காட்டினில் மைந்தனை நீட்டினேன் உன் வசம் வேட்டிமையால் வர மட்டிலுமையா வேட்டிமையால் வர மட்டிலுமையா காசிநாதா இனி தேகும் உன்னருளோ ஐயோ ஐயோ தெய்வமே சந்தனக்கட்டையில் எறிய வேண்டிய என் பிள்ளையை ஐயோ கட்டை தேட வைத்தாயே சிவமே கட்டை தேட வைத்தாயே சிவமே காதகி நானொரு பாதகியோ இந்த கானகமீதினில் கருணையும் இல்லையோ காதகி நானொரு பாதகியோ இந்த கானகமீதினில் கருணையும் இல்லையோ கட்டை தேட வைத்தாயே சிவமே ஐயோ தெய்வமே இந்த கடைசி நேரத்தில் என் கணவரை கொண்டு வந்து எரிய போகும் என் குழந்தையை காட்டக்கூடாதா இவ்வளவு நாளும் கையெடுத்த பலனை எனக்கு என்றாவது நீ அளிக்க கூடாதா ஐயோ ஓடி வருவீர் என்றும் காண பதியே ஓடி வருவீர் என்றும் காண பதியே காட்டினில் மைந்தனை நீட்டினேன் வசம் பேட்டிமையால் வர மட்டிலுமையா காசிநாதா இனி தேவும் உன்னருளோ என் தெய்வமே ஐயோ ஐயோ என்னை சுட உன்னை பெற்ற இன்று உன்னை சுட விதியாகிவிட்டது லோகிதாசா லோகிதாசா அடாத இருளில் தாவி பேரடி மலைதனில் பிணந்தனை சுடவுமானாய் சுடவுமானாய் பூரடி உந்தன் பேரும் கொளுத்தும் எப்பிணத்தின் வாரும் பாரடி ஆட்டவாரம் தந்திடாமல் பிணம் சுடவிடேன் பிணம் சுடவிடேன் யார் நீ எனது கட்டுக்காவலை கடந்து கள்ளத்தனமாக ஈமத்தில் புகுந்த நீ யார் கள்ளி ஐயா என்னை கள்ளி கள்ளி என்று ஏனையா என்னை திட்டுகிறீர்கள் நீங்கள் நினைப்பது போல நீங்கள் கூறுவது போல ஐயா கள்ளினா அல்லவையா கபடியும் நானுமல்ல துள்ளியல் பாலன் காட்டில் தோன்றிய விசத்தால் மாண்டா மாண்டான் அதனால் தான் நள்ளிருள் தனியே தாங்கி நான் இந்த சுடலை கண்டேன் கொள்ளியை வைக்கலானேன் கோபத்தை பொறுப்பீரையா ஐயா ஐயா
என்னது நீ ஒரு பெண் இந்த அர்த்தசாம வேளையிலே தன்னந்தனியாக காட்டுக்குள் புகுந்துவிட்டு கள்ளி நான் இல்லை கபடி இல்லை என்கிறாய். ஏய், என்னை ஏமாத்த பார்க்கிறாய். ஏமாற்றவே இல்லை, தங்களை ஏமாற்றவே இல்லை. ஐயோ தெய்வமே, எவ்வளவு துணிச்சல்! ஐயோ ஐயோ லோகிதாசா, லோகிதாசா, ஐயோ நான் என்ன செய்வேன் லோகிதாசா? தனியாக வந்துவிட்டு கள்ளி நான் இல்லை, உன்னை நான் நீலி என்கிறேன். ஐயோ, நீ நாட்டினில் யாருக்கும் அஞ்சாத நீலி சண்டாளி. அதனால் தான் ஈமத்துள் தனித்து வந்தாய். நாட்டினில் யாருக்கும் அஞ்சாத நீலி வாட்டம் இல்லாமல் இங்கு வந்தது அன்றி மெத்த நீட்டமாய் பேசலுற்றாய் நில் மூடி சவத்தை தூக்கி ஓட்டமாய் எடுத்து செல்வாய். எடுத்து கள்ளிவாராய், கள்ளிவாராய். ஐயோ என் செல்வமே, ஐயோ என் மகனே, என் மகனே, என் ஆசை மகனே, ஆசை மகனே, நான் பெத்த மகனே. என்னடியது மகனே, ஆசை மகனே, நேச மகனே, நான் பெத்த மகனே, மகனே என்று ஜகஜாதி இருட்டேன் பலவாறு உரைக்கின்றாய். என்னடி நீலி சகவான கதை சொல்லடி. ஜதகாரும் மயங்கிட சாதிக்கிறேன் நான் போல் தாத்துவேன் பாரடி. ஆசை மகனே, நேச மகனே, நான் பெத்த மகனே, மகனே என்று ஜகஜாதி இருட்டேன் பலவாறு உரைக்கிறாய். என்னடி என்னடி என்னை தோட்டி பின்னமாய் பேசிடும். ஐயோ என் செல்வமே, என்னடி என்னை தோட்டி பின்னமாய் பேசிடும். பின்ன மொழி கேட்கலாற்றோனே ஐயோ என் செல்வமே, உன்னை சுட வந்த இடத்தில் இந்த வெட்டியான் வாயினால் இப்படியான நிந்தனைகளை கேட்கவும் வைத்தாயே. இந்த புளியன் என்னை கள்ளி என்கிறார், என்னை நீலி என்கிறார், வாயில் வந்தவாறு எல்லாம் என்னை தூற்றுகிறாரே. ஐயோ அடே ஆண்டவா, இப்பெண் என்னை அறியாமல் பேசுகிறாளே. என்னை வெட்டியான் என்கிறாள், புலையன் என்கிறாள், தொட்டியான் என்கிறாள். ஆம், எப்படி அறிவாள் என்னை? பெண்ணே, ஆதியிலும் புலையன் அல்ல நான், ஆதியிலும் புலையன் அல்ல. ஆதியிலும் புலையன் அல்ல நான், ஜாதியிலும் புலையன் அல்ல. ஆதியில் புலையன் ஆகினேன் பராபரமே. வெள்ளிக்காது கேட்டவர்க்கு அள்ளிக்கையால் நான் கொடுத்தேன். வெள்ளிக்காது கேட்டவர்க்கு அள்ளிக்கையால் நான் கொடுத்தேன். இன்று கொள்ளிக்காசு வாங்கலாயினேன் பராபரமே. போகட்டும் பெண்ணே, இங்கு காவல் உண்டு என்பது உனக்கு தெரியாதா? காவலா?
காவலிங்குண்டு எந்தன் கனவிலும் அறியேனையா பாவியாய் நீ நானும் பரிந்து நீர் விடை தருவி ஐயா காவலுண்டு எந்தன் கனவிலும் அறியேனையா பாவியாய் நீ நானும் பரிந்து நீர் விடை தருவி தாவியே படைத்திருந்தால் தனி திங்கு வருவேனோ தாவியே படைத்திருந்தால் தனி திங்கு வருவேனோ கோரினேன் என்னை நீரும் குழந்தையை சுடவும் செய்வி கோரினேன் என்னை நீரும் குழந்தையை சுடவும் செய்வி காவலிங்குண்டு எந்தன் கனவிலும் அறியேனையா பாவியாய் நீ நானும் பரிந்து நீர் விடை தருவி ஐயா எனக்கு இங்கே காவல் உண்டு என்பது தெரியவே தெரியாது தெரிந்திருந்தால் நான் இப்படி என் குழந்தையும் சுமந்து கொண்டு வந்திருக்கவே மாட்டேன் நான் வந்திருக்கவே மாட்டேன் அப்படியா ஐயா அப்படியா நான் சொல்வதை கேள்வண்ணே இங்கு யாரும் பிணத்தை சுடுவதாய் இருந்தால் எனக்கு சேர வேண்டிய கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி இல்லையேல் பிணத்தை சுட முடியாது பெண்ணே ஆனால் உண்மையில் எனக்கு கருணை பிறக்கிறது எனக்கு சேர வேண்டிய வாய்க்கரிசி வேண்டாம் என் எஜமானுக்கு சேர வேண்டிய கால்பணம் முளைத்துண்டு இரண்டையும் தந்துவிட்டு பிணத்தை தகனம் செய்துவிட்டு போ இல்லையேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது பெண்ணே ஐயோ தெய்வமே கால்பணம் முளத்துண்டு இவை இரண்டும் தராவிட்டால் என் குழந்தையை தகனம் செய்யவே முடியாதா முடியாது பெண்ணே ஐயோ தெய்வமே மயானத்தில் கூட எமக்கு இடமில்லை என்றால் என் குழந்தையும் கொண்டு நான் இனி எங்கே போவது எங்கே போவது ஐயோ ஐயா நான் தங்கள் கடமையில் குறுக்கிட விரும்பவே இல்லை